எங்களுக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for your goodness, O God. We thank you. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. இந்த முழு அதிகாரமே வாக்குத்தத்தங்களாய் நிறைந்திருக்கிறது. But let's closely watch the word that's been given to us. மூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது? Amen. 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 என்ன சொல்லுது? he will not let your foot slip. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அவர் உன் காலை, அப்படியே நான் பார்க்காமையே சொல்றதுதான் ஒரு வசனம் தான் அது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? what do I know about this God? How do I know him? Not just because நான் அடிக்கடி நமக்கு தெரியும் பிறந்ததுனால ரட்சிப்பு வரல, கிறிஸ்துவ குடும்பத்தினால பிறந்ததுல ரட்சிப்பு வந்திருக்கும் என்றால் எல்லாருமே பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு பிறந்திருப்பாங்க, எல்லாருமே கிறிஸ்டியன் வீட்டில் பிறந்தா போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் இங்கே அழகான ஒரு வார்த்தை என்னவென்றால், வாசிங்க அது மூன்றாவது வசனம், என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். அப்போ the character of my God, என் தேவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது? நான் ஆராதிக்கிறவர் யார் ஒன்று சொல்றேன் பாருங்க. நாம் ஆராதிக்கிறவர் யார் என்று தெரிந்தால் மற்ற காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். நாம் யாரை துதிக்கிறோம், யார் நம்மளுடைய தேவன், யாரிடத்துல நம்மளுடைய ஜபங்கள் போய் சேருகிறது என்பதை நாம் உணர்ந்து விட்டால், for once if we realize as a church, as a body of Christ, நம் தேவன் யார் என்று நாம் அறிந்தால், all our fears will be gone. All our pain will seem very, 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 very less. ஸோ இன்றைக்கு இந்த மாதத்தில் நீயும் நானும் அறிய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே உம்மை அதிகமாய் நான் அறியணும். எப்படி அறிய முடியும்? அவருடைய வேதத்தில் அவரை குறித்து அறிய வேண்டும் என்றால் there is no other way. There is no other way you can know about this God. There is no other way that you can know about God without the word. இந்த வார்த்தை இல்லாமல் அவரை அறிய யாரும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி தரிசனத்தில் அப்படி எனக்கு காமிக்கட்டும், எனக்கு இப்படி வரட்டும், அதெல்லாம் செகண்டரி தான். அதெல்லாம் என்னவா இருக்கிறது? இதன் மூலமாய் தான் தேவன் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுவார். If you want to know him closely, follow the Bible, read the word. Read the word that is about him, not only about him. There are so many facts and figures that's all recorded long before even the scientists could even wake up and know this is science. என்று சொல்வதற்கு முன்பாகவே பல காரியங்கள் தேவனுடைய வார்த்தையில் பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ இங்கே நம்ம அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவா? இங்கே இருக்குது, அதை நாம் அறியணும். It has to become a rhema. It's a logo. It's logos. அது ஆல்ரெடி ரிட்டன் வேர்ட். அது வாக்குத்தத்தம் என்னும்போது அது ரேமா. ஆமென். அது என்னவா இருக்கிறது? ரேமாவா இருக்கிறது. பாருங்க அழகான வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது. I want us to read in every language, in Kannada also. ಆತನು ನಿನ್ನ ಪಾದಗಳನ್ನು ಕದಲಗೊಳಿಸದಿರಲಿ, ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವವನು ತೂಗುಡಿಸದಿರಲಿ. ಇರಲಿ ಅಂತ ಬರುತ್ತೆ, ತೂಗುಡಿಸೋದು ಇಲ್ಲ ಅಂತ ಬರುತ್ತೆ. ತೂಗುಡಿಸದಿರಲಿ, ಇರಲಿ ಅಂತ ಇದೆ. ಬಟ್ ಇನ್ ಇಂಗ್ಲಿಷ್ will not slumber. What is slumber? What is sleep? இன்னைக்கெல்லாம் பார்த்தா எல்லாரையும் பார்த்தா ஸ்லீப்பு குறைஞ்சது மாதிரியே தெரியுறீங்க. எல்லாருடைய ஃபேஸ் அப்படியே திரும்பி ஏன் மூஞ்சி பாருங்க, எல்லாருக்கும் எப்படி இருக்கு? இன்னும் தூக்கம் ஃபுல்லாக போகலை. we are still in that sleeping stupor. என்ன ஸ்டூப்பர் அது? ஸ்லீப்பிங் ஸ்டூப்பரில் இன்னும் இருக்கிறத போல இருக்கிறது. ஆனால் இங்கே நான் ஆராதிக்கிற இதை குறித்து சொல்லப்படுகிறது, உன்னை காக்கிறவர். he will not allow your foot to slip towards sin. பாவத்துக்கு நேராய் உன் பாதம் என்ன ஆகாது, ஸ்லிப்பாக கர்த்தர் விட மாட்டார்.
நீ கர்த்தரை சரியாய் அறிந்திருந்தாயானால், உன் வாழ்க்கை அவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து இருப்பாயானால், ஆண்டவரே இந்த மாதம் அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு சொந்தம் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் கால் தள்ளாட விட மாட்டார். இதை நான் அவரை குறித்து அறிந்திருக்கிறேன். தள்ளாட்டம் வந்தது, ಏನ್ ಬಂತು? ಕದಲಿಸಲ್ಪಡ್ತು. ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಮಗೇನು ಬರುತ್ತೆ? ಕದಲುವಿಕೆ. சில காரியங்களை கேட்கும் பொழுது, சில காரியங்களை பார்க்கும் பொழுது, சில காரியங்கள் நம் வாழ்க்கைக்கு நேராய் வரும் பொழுது என்னாகுது? அசைவு வருகிறது. ஆனால் என்ன தெரியுமா? ஃபுட் ஸ்லிப் ஆகாது. அப்படி என்றால் என்ன? அந்த அசைவினாலே நீயும் நானும் மரித்து போக மாட்டோம். அந்த அசைவினாலே நீயும் நானும் என்ன ஆயிட மாட்டோம்? கலங்கி போக மாட்டோம். அந்த அசைவினால கர்த்தருடைய வல்லமையை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த அசைவினால, because of that slight shake that comes, we get to know the Lord even more. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன். That is the kind of passion he has on us. அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், ஸ்லிப்பே ஆவாதா? ஆவாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார். அப்போ ஸ்லிப்பே ஆகாத இடத்துல நீயும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஸ்லிப்பே ஆகாத இடத்துல என்ன கட்டணும்? நீயும் நானும் அவருடைய அவர் மேலே, அவர்தான் கல்மனையாக இருக்கிறார். He is the rock on whom I stand. He is the rock on whom I stand. Who is your rock today? யார் நீ அப்படி கல்லை போல யாரை நம்பியிருக்கிற? மலையை போல. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நான் இவங்கள தான் மலையை போல நம்பி இருக்கிறேன், இந்த லோனை தான் மலையை போல நம்பி இருக்கிறேன், என் கணவரை தான் நான் மலையை போல நம்பி இருக்கிறேன், ஐயோ என் மனைவியை தான் என்ன பண்ணியிருக்கிறேன், மலையை போல நம்பி இருக்கிறேன். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த மலை கண்மலை இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு திருடன் தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ ஸ்லிப்பார மாதிரி உனக்கு தெரியுதா? ஒன்று சொல்லு, என் கால் கண்மலையின் மேலே உறுதிப்படட்டும், என் கால் கல்மலையின் மேலே உறுதிப்படட்டும். லெட் மை ஃபீட் பி அப்பான் த ராக் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். ஆண்டவரே, ஃபவுண்டேஷன் சரியா இருந்தா, அஸ்திவாரம் சரியா இருந்தா கட்டடம் சரியாக இருக்கும். இன்றைக்கு என் அஸ்திவாரம் யாரு? Who is the foundation of your faith? Who is the foundation of your future? Who is the foundation that you are laying your life upon? வாழ்க்கை எதன் மேலே கட்டி கொண்டிருக்கிறோம்? எது நம்மளுடைய ஃபவுண்டேஷனாக இருக்குது? இன்னைக்கு தைரியமாக சொல்லுங்க சபையா, ஆண்டவரே கண்மலையாக கிறிஸ்துவே என்னுடைய ஃபவுண்டேஷன், என்னுடைய அஸ்திவாரம் கண்மலையாக கிறிஸ்து. என் வேலை அல்ல ஆண்டவரே, நீர் உண்மையில என் வாழ்க்கையை கட்ட என்று ஒப்புக்கொடுக்கிறேன். என் திருமணத்தை உண்மையில கட்டுகிறேன் ஆண்டவரே. How many of you are going to say that? ஆண்டவரே, எதிர்காலத்தை உண்மையில கட்டுகிறேன். என் பிள்ளைகளுடைய படிப்பு அது இது என்று பல காரியங்கள் எனக்கு வேதனையா இருக்குது. ஆனால் அதை எல்லாம் கண்மலையின் மேலே இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறது. ஹல்லேலூயா. கண்மலையின் மேலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். That is the difference. உலகத்தில் எதையும் மேது வைத்து தான் கட்டுகிறார்கள், எல்லாமே தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எவ்ரிபடி இஸ் பில்டிங். பிறந்ததுலேருந்து சில காரியங்களை கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் உடனடியாக பல காரியங்கள் என்ன ஆகுது? எவ்ரிதிங் சேஞ்சஸ் அட் ஹோம். முதல் மாதிரியே பெட் இருக்காது, எல்லாமே எப்படி இருக்கும்? அப்பா 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 எல்லாமே மாற்றம் வருதா இல்லையா? ஸோ வாட் வி ஆர் தெர் இஸ் அ சேஞ்ச். எல்லாவற்றிலும் ஒரு சேஞ்ச் வருது. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உன் எதிர்காலமாக இருக்கட்டும், உன்னோட லைஃபாக இருக்கட்டும், உன் கரியராக இருக்கட்டும், ஆண்டவரே கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே நான் கட்டப்பட்டது போல ஆண்டவரே அவைகளும் கட்டப்படும். See, if your foundation is on the rock, automatically all that is around you, all that belongs to you will also be on the rock. சொல்லுங்க, I am on the rock to stay. I am on the rock to stay. கண்மலையின் மேலே நான் கட்டக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் ஏதோ சாதாரணமான காரியங்கள் மேலே கட்டவில்லை ஆண்டவரே. I am not building my house on sand. அதில் கட்டினா என்ன ஆகிடும்? நல்லா அழகாக. இப்போ நீங்கள் இந்த சாண்டில் ஆர்ட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெயின்ஸ் டேக்கிங்லி தேர் டூ. பா, எவ்வளோ கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம். ஸோ பியூட்டிஃபுல்லி அதை என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு தேர் ஆல்சோ கால்ட் ஸ்கல்ப்சர்ஸ் தான். அந்த என்ன சில்பி,
ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅಷ್ಟು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿರುತ್ತೆ ಅದು ನೋಡೋಕ್ಕೆ. அவ்வளோ ஒரு மண்ணில் எப்படி இதை பண்ணுறாங்களோ தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஒன் வேவ் இஸ் இனஃப் டு வைப் இட் ஆல் அவே. நான் யோசிப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்கல்ல, அதே கல்லில் சேர்ந்தா அதை உடைக்கிறது ரொம்ப உடைக்க முடியுமா? அவ்வளோ ஈஸியாக அதை டிஸ்ட்ராய் பண்ணிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஆனால் மண்ணில் நீ எவ்வளோ, ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. கல்லில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதுக்கு உளி சுற்றி எல்லாம் வேணும். இது ரிலேட்டிவ்லி வெரி வெரி ஈஸி, ஏன்னா சாண்ட்ன்றதுனால ஹேண்டு நிறைய நல்லா மூவ் ஆகும். அதனால் டோன்ட் டுடே திஸ் மார்னிங் ஐ எம் டெல்லிங் யூ, நீ சாண்டில் கட்டுறவங்களை பார்த்து கண்மலையில் கட்டுக்கிற நீ என்ன பண்ணாத, அவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி கொள்ளாத. இட் ஆல் லுக்ஸ் பியூட்டிஃபுல், இட் ஆல் லுக்ஸ் வெரி வெரி பிக், இட் லுக்ஸ் ஈவன் மோர் இன்ட்ரிகேட். உன்னை விட சீக்கிரமாக அவங்க கட்டிட்டாங்க. என்ன தெரியுமா ப்ராப்ளம்? அவங்க சீக்கிரமா, ஐயோ அவங்க கரியர் இவ்வளோ சீக்கிரமா டெவலப் ஆயிடுச்சப்பா, அவங்க இவ்வளோ நல்லா ஆயிட்டாங்களே. சாண்டில் கட்டுறவங்கள பார்த்து இந்த யாரு ராக்ல கட்டுறவங்க என்ன பண்ணக்கூடாது, கம்பேரிசனே இல்லை. நான் சொல்லட்டுமா, அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசனே இல்லை. ஐ எம் நாட் டீமீனிங் எனிபடி, அந்த ஆர்ட்டை வைத்து சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் லைஃப். ஐ எம் டாக்கிங் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் த எக்ஸாம்பிள்ஸ் தட் வி ஹேவ் அரவுண்ட் அஸ். அவங்க எவ்வளோதான் கட்டினாலும் என்ன ஆகிடும், இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஒன் வேவ். யாருன்னா போய் சும்மா அதில் ஒரு ஏறி இறங்குனா அது என்ன ஆகிடும், இட் ஷேப் அவுட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அது என்ன ஆகிடும், அதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது. அதனால் இன்றைக்கு ஒன்று மாத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவரே கண்மலையாகி உண்மையில நான் கட்டணும் ஆண்டவரே. ஸ்லிப் ஆகக்கூடாது என்றால் எது மேலே கட்டப்படணும், கண்மலையின் மேலே கட்டப்படணும். அவர் சொல்கிறார், அதனால்தான் யுவர் ஃபுட் வில் நாட் ஸ்லிப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யுவர் ஃபுட் வில் நாட் ஸ்லிப். உன்னுடைய கால் தள்ளாடாது, சறுக்காது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಕದಲಗೊಡಿಸದಿರಲಿ, ನಿನ್ನ ಕಾಲು கதலதிரலி, கதலோதில்ல. நம்ம சொல்லலாம் ஈஸியாக, ஆனால் அவரே சொல்கிறாரு, ஏன் தெரியுமா, உன் கால் கரெக்டாக எங்கே இருக்குது. ஒன்று மாத்திரம் இன்னைக்கு நான் சபையாக சொல்கிறேன், அடிமைக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஆண்டவரே என் கால் கண்மலையின் மேலே இருக்கட்டும், என் கால் கல்மலையின் மேலே இருக்கட்டும். மனுஷர்கள் மேலே இல்லை, அவங்க வார்த்தையின் மேலே இல்லை, இவங்க வார்த்தையின் மேலே இல்லை, அவங்க சொன்ன உறுதிமொழி மேலே இல்லை. திருமணத்தில் நல்ல உறுதிமொழிகள் தான் எடுக்கிறார்கள், நல்ல உறுதிமொழிகள் தான். ஆனால் அந்த உறுதிமொழி எடுக்கும் பொழுது கூட கண்மேலே இருந்த 2 பேர் எடுக்கும் பொழுது 2 பேருடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அது கதலாது. ஹல்லேலூயா. ஒன்று நான் சொல்கிறேன் இன்னைக்கு, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நினைக்காதீங்க. கண்மலையின் மேலே நீ கட்டிருக்கிறியா, நிச்சயமாகவே அதை ஒருவரும் ஒரு பொழுதும் அதை என்ன பண்ண முடியாது, அதனை கெடுவோக்காகுவதில்லை. ஹல்லேலூயா. அதுதாங்க நமக்கு இருக்கிற தைரியம். கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற பெரிய தைரியம் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு பயம் வரும்போது, திகில் வரும்பொழுது, என் ஃப்யூச்சரை குறித்து எனக்கு ஒரு விதமான பயம் வரும் பொழுது, மனுஷனுடைய கைகளை நான் எதிர்பார்க்கல. ஆண்டவரே கண்மலையின் மேலே கட்டியிருக்கிறேன், ஆகையினால கண்மலையின் மேலே நான் இருக்கிறேன். ஆகையினால என்ன இல்லை, நான் ஏனாಗೋದಿಲ್ಲ, கதலோதில்ல. ஐ வில் நாட் ஸ்லிப். தட்ஸ் வாட் இல்லை வேர்ட் சேஸ். அழகா வாசிக்குமா, he will not let. அவரே என்ன பண்ண மாட்டாரு, உன் காலை தள்ளாட ஓட்டார். நம்ம நிறைய பாடுகள் பாடுறோம், ஆனால் when you go deep into this one verse, I think our Christian life hangs between only one thing. It's all about this Christ Jesus, the rock. Amen. The rock. சால்வேஷன் சாலிடான உன்னுடைய ஃபவுண்டேஷன் இல்லைன்றால் உன்னுடைய மைண்ட் தாட் உன் லைஃப் சாலிடான ராக் மேலே இருக்குன்றவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. அதனால தான் நான் இங்கே இருக்கேன், அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நோ கம்பேரிசன் பிட்வீன் சாண்ட் அண்ட் ராக் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதை சுட்டரிக்க முடியாது, இதை ஈஸியாக என்ன பண்ணிட முடியாது, யாரும் கெடுத்திட முடியாது. பிகாஸ் திஸ் cannot be it not slip. அது சீக்கிரமாக அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கும், சீக்கிரமாக ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஐயோ பார்த்தா எப்படி என்ன. அவங்க நேற்று பேசி கொண்டிருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது, ஆண்டவர் அறியாமல் தான் இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. நாம் ஆண்டவர் என்று தேடுறோமே, காத்தால பகல் நைட்டு ஆண்டவர்ன்றோமே, நமக்கு மாத்திரம் ஏன். நீ ராக்கு சொல்லுங்களேன், யூ ஆர் ஆன் த ராக்.
ஹல்லேலூயா. நீ ஸ்லிப் ஆக மாட்ட. அவங்க சின்னதுலேருந்து ஸ்லிப் ஆயிடுவாங்க, அவங்களுடைய ஃபால் பெருசா இருக்கும். ஆனா நீ ராக் மேல இருப்பதினால, நீ கண்மலையின் மேல கட்டப்பட்டிருப்பதினால, உன் நம்பிக்கை தேவனா இருப்பதினால, அவரே உன் காலை தள்ளாட ஒட்டாமல் நீ செய்த காரியத்தை அவர் கட்டுகிறார். நீ செய்கிற காரியத்தை அவரோடு உன்னோடு கூட இருந்து கட்டுகிறார். அதனால தான் நீ ஸ்லிப் ஆகாம இருக்கிற. ஹல்லேலூயா. யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்னை அறியாமலையோ தெரியாமலையோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேசியிருப்பேன் என்றால் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் இனி பேசாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விஸ்டம் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு கேட்போம். தப்பே இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதில்ல, தப்பே இல்லைங்க. ஏனென்றால் அவருக்கு தெரியும் சில நேரங்களில் நம்ம ஸ்லிப் ஆகுறவங்க தான் நம்ம எல்லாம் என்ன ஆகுறவங்க. அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எல்லாரும் நம்ம ஸ்லிப் ஆகிறவங்க தான். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் நம்மளை நிற்க வைத்திருக்கிறது, அவருடைய கிருபையினாலே நிலை நிற்கிறோம். ஸ்லிப் ஆகும்போதெல்லாம் அவருடைய கரம் நம்மளை இழுத்து கொண்டது. ஹல்லேலூயா. அப்படி அவர் விட்டிருந்தா இன்றைக்கு நம்ம காணாமல் போயிருப்போம். கர்த்தர் ஸ்லிப் ஆகிற ஒவ்வொரு நேரமும் யோசித்து பாருங்க. டேக் டைம் டு திங்க். டேக் டைம். நான் சொல்கிறேன், சம்டைம் யூ ஷுட் டேக் டைம். எதுக்கோ டைம் எடுக்கிறோம். கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பாருங்க. நான் எத்தனை முறை ஸ்லிப் ஆன ஆண்டவரே, அத்தனை முறை உடைய கரம் என்னை இழுத்து கொண்டது. அத்தனை முறை நான் நிற்கிறேன் என்று சொல்ல, இன்னும் கண்மலையின் மேலே நிற்கிறேன் என்று சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே ஸ்லிப் ஆகும் போது நீர் என்னை இழுத்து கொண்டீர். ஹல்லேலூயா. எல்லாருடைய சாட்சி அவ்வளோதாங்க. எல்லாம் யாரை எப்படி வேணாலும் கேட்டு பாருங்க, ஒரே ஒரு சாட்சி சொல்ல முடியும். நான் ஸ்லிப் ஆகும்போது கர்த்தர் என்னை தள்ளாட விடலை. மனுஷர்கள் முன்னாடி நான் தள்ளாடி போகலை. எனக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு பெரிய பாடுகள் வந்தது, ஆனால் என்ன ஆகலை, தள்ளாடலை. அப்படியே ஃபேமாக இருந்தேன். ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னை தள்ளாட விட மாட்டார் என்ற நம்பிக்கை. இந்த வார்த்தை தாங்க உங்களை கட்டும். இன்னைக்கு இந்த வார்த்தை பிடித்து கொண்டு போங்க. Don't go behind people. Don't chase after people. Don't do all that stuff doesn't please God. கண்மலை அதெல்லாம் செய்யாது. ஒரே இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்மலை அப்படி செய்யுமா? சாண்ட் ஒரு காற்று வந்தால் பறக்கும். ஒரு காற்று வந்தால் என்ன ஆகிடும்? பறக்கும். ஆனால் ராக் அப்படி என்ன ஆகாது? பறக்காது, பதறாது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் பதற மாட்டேன். நீதிமான் பதறான். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன ஆகிறது இல்லை? பதறதில்லை. அவனுக்கு தெரியும், நான் ராக் மேலே இருக்கிறேன், என் கால் தள்ளாட ஒட்டாமல் காக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் என்ன வேணாலும் செய்யட்டும், உனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் வேணுமாலும் எழும்பட்டும், ஆனால் உன் கால் கண்மலையின் மேலே இருக்கட்டும். அது மாதிரி என் கால் கண்மலையின் மேலே இருக்கட்டும். என் கால் கண்மலையின் மேலே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்களேன் in English now and English or தமிழ்ல வாசி. உன் காலை தள்ளாட ஒட்டார். உன் காலை எத்தனை காரியம் செய்கிறாரு பாருங்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர். சில பேர் அப்படி கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? கடவுள் கூட என்கிட்ட அப்படியெல்லாம் பேசினா எனக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நடக்குதுங்க. நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது we don't blame them. யாரும் blame, ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ், we all have emotions. யாருமே இங்கே பர்ஃபெக்டான யாரும் இல்லை. தயவு செய்து பர்ஃபெக்டாக யாரும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் we slip. நம்ம டங்கு ஸ்லிப் ஆகுது. சொல்லுங்கள், என் டங்கு ஸ்லிப்பே ஆகுறதில்ல. ஏதோ ஒரு வேளையில் என்ன ஆகிடுது? டங்கு ஆகுது. சில நேரங்களில் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைத்தது பேசி விடுகிறோம், செய்யக்கூடாது என்பதை செய்து விடுகிறோம். ஆனால் என்ன தெரியுமா? கிருபை மறுபடியும் இழுத்து கொள்கிற ஒரு கரம் இருக்கிறது. மறுபடியும் உன்னை சரி செய்து வணைகிற ஒரு தேவனுடைய கரம் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த கரத்துக்குள்ளே இருன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த கரத்துக்குள்ளே இருப்போம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆமென். அந்த கரத்துக்குள்ளே இருப்போம். இந்த மாதமெல்லாம் ஒன்று சொல்கிறேன், என்ன வந்தாலும் கர்த்தர் உன் காலை தள்ளாட ஒட்டார். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிற தேவனுக்கு என்ன இல்லை? He doesn't need any sleep. He doesn't need any because he doesn't sleep. அவர் ஸ்லிப் ஆகிறதில்லை. அவர் என்ன ஆகிறதில்லை? உன்கிட்ட உடன்படிக்கை நீ பண்ணுற பார்த்தியா ஞானஸ்தானத்தில், ஆண்டவரே என்று நீ செய்கிற உடன்படிக்கையில் அவரும் உன்னோடு செய்கிற அந்த அதன் உடன்படிக்கை என்றைக்கும் அவர் அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
அதனால தான் ஸ்லிப் ஆகும்போதெல்லாம் இழுத்துக்கிறாரு. சில நேரங்களில் சில காரியங்களை பார்க்கும்போது அப்படி நம்ம குழந்தைங்களை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் கை என்ன இருக்கும், அவங்க கை ஒரு கை பிடிச்சிட்டு இருப்பீங்களா இல்லையா? டிராஃபிக் கிராஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தெரியாது அது டிராஃபிக்குன்னு, அது அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஏன் கை பிடிச்சிக்கிறோம்? ஒரு ஏஜ் வர வரைக்கும் என்ன பண்ணுறோம், பிடிச்சிக்கிறோமா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு கூட கை 2 பிடிச்சிக்குவார். கிராஸ் பண்ணணுன்னா இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவார், என்னையும் எங்கள் தங்கச்சி 2 கையில் பிடிக்காமல் அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் இல்லை. எப்படி இருந்திருக்குமோ ஹஸ்பண்டுக்கெல்லாம். ஆனால் அவர் கண்ணில் நாங்கள் எப்போவுமே போத் த ஹேண்ட்ஸ் 2 கையும் பிடிச்சி தான் நடப்பார். கை பிடிக்காமல் இவ்வளோ விடு டாடி எனக்கு தெரியும்னா கூட விட மாட்டார். என்ன பயம். அதுபோல் இந்த உலக தகப்பனே அப்படி நினைக்கும் போது பரம தகப்பனுடைய அன்பை நீயும் நானும் தினம் தினம் பார்க்கிறோமே, அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்புங்க. அல்லேலூயா. ஏன்னா கைவிட்டா இங்கேயும் அங்கேயும் ஓடும் தெரியும், கைவிட்டால் டேஞ்சர் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் பார்க்குறது என்ன இருக்கும், அந்த குழந்தைக்கு தெரியாது, அது நல்லா இருக்குது அப்படியே ஓடிடும், அந்த லைட்டை பார்த்து ஓடிடும். அந்த வந்து சில காரியங்களை பார்த்து அது என்ன பண்ணிடும், தெர் இஸ் சான்சஸ் டு ஸ்லிப். யாரும் தெர் இஸ் சான்சஸ் டு ஸ்லிப். ஸ்லிப் ஆகிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, அப்படிப்பட்ட டெம்டேஷன் நிறைந்த உலகத்தில் தான் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We live in a world that is full of temptations. We live in a world that is full of deceptions. நிறைய என்ன டெம்டேஷன்ஸ், என்ன கவர் நம்மளை கவர்ந்து கொள்கிற நிறைய காரியங்களை சுற்றிலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் பாஸ்டர் சொன்னது போல, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்பது எதனாலே? ஆண்டவரே, நான் விழும்போதெல்லாம் என்னை இழுத்து கொண்டதினால, ஆண்டவரே என்னை தட்டி எழுப்பினதினால, உம்முடைய கரம் என்னை அறியாமலேயே உன் கரம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. If the child holds the father's hand, there is a possibility the child will leave, but it is always the father who is holding the child's hand. It's a father's hand that's there upon me. சொல்லுங்களேன், கர்த்தருடைய கரம் என்னை பிடித்திருப்பது. ஹல்லேலூயா. அப்பா என்னை பிடிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். ஒன்னே ஒன்று, இன்னைக்கு ஆண்டவரே என் கையை பிடிச்சிக்கோங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, எதிர்காலத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. லார்ட் யூ டேக், ஐ நோ லார்ட் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் ஸ்லிப்பிங் அவே. எல்லாரும் ஒத்துக்கணும். நிறைய நேரங்களில் நமக்கே பெரியதே, நான் ரொம்ப நீதிமான், நான் அப்படி விட மாட்டேன், அப்படி எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ண, நம்மளே நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. We should not deceive ourselves. Rather we say, God, I am vulnerable to slip. ஆண்டவரே, நான் ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு தன்மை எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே. I may slip but I don't want to slip. அதனால என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க, இனிமே நீங்க பிடிச்சுக்கோங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் கையை ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. I hand it over to you. Just hold me. Amen. Hallelujah. சொல்லிடுங்க. பாருங்க, நீ ஸ்லிப் ஆனாலும் அவர் ஸ்லிப் ஆக விட மாட்டார். Hallelujah. 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 Just understand one thing. We are all prone to slip. அதுக்கு தான் அந்த வசனமே. We are all prone to slip from our prayer life, slip from many things. We are prone to it. நம்ம அப்படி ஸ்லிப் ஆகிறவங்க தான். யாரும் இல்லை, நீங்களாம் ஸ்லிப் ஆக மாட்டாங்கன்னு யாருன்னா என்னை பார்த்து சொன்னாங்கன்னா நான் சிரிச்சிடுவேன். ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளும் என்ன ஆகுது, ஸ்லிப் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கதான் செய்யுது. I am more vulnerable, I would say. ஏன்னா the more we claim, the more we are vulnerable. But I don't depend upon my righteousness. I depend upon his righteousness. என்னுடைய நீதியை நம்பி நான் நிற்கலைங்க, அவருடைய நீதியை நம்பி நிற்கிறேன். ஹல்லேலூயா. சரி, உங்களுடைய நீதியை நம்பி நிற்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய நீதியை நம்பி நிற்பதினால தான் இந்த தைரியம் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்கள் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. டேக் ஹோல்ட் ஆஃப் மை ஹேண்ட் டுடே, டேக் ஹோல்ட் ஆஃப் மை லைஃப் டுடே, டேக் ஹோல்ட் ஆஃப் மீ ஓ காட், டேக் ஹோல்ட் ஆஃப் மீ டாடி. சொல்லுங்க அவரை பார்த்து, என் கரங்களை, என்னோட வாழ்க்கை, என் எதிர்காலத்தை, என் படிப்பை, என் கரியரை சொல்லுங்க. அப்படியே கர்த்தர் இன்றைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. உங்களுடைய கரத்தில் தந்து விடுகிறேன் ஐயா.
நன்றி பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே சபையும் கரத்தில் தந்து விடுகிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவரே கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே இந்த ஊழியம் கட்டப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பணத்தின் மேலே ஆண்டவரே, எங்களுடைய நாலேஜின் மேலே, விஸ்டம் மேலே இதை கட்டவில்லை ஆண்டவரே. உம்மு மேலே இந்த சபை கட்டப்பட்டிருக்கட்டும். இந்த ஊழியம் ஆண்டவரே மேலே கட்டப்பட்டிருக்கட்டும். ஸ்லிப் ஆகக்கூடிய தன்மை உடையவர்கள் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. We know Lord, we are no great people here. நாங்கள் ஸ்லிப் ஆகக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் என் காலை தள்ளாட ஒட்டீரையா உம்முடைய கரத்தில் தருகிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசத்தை விட்டு தள்ளாடி போகாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நான் தள்ளாடி போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் என்னை ஏந்தி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.